ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்ஃபோ அண்ட் ஷார்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா அதாவது ஸ்மார்ட் கார்டில் எப்படி பேர் சேர்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எப்படி மெம்பர் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நிறையா யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்குறது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். க்ரோமில் போய்ட்டு சர்ச்சில் டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண அப்புறம் ஃபஸ்ட்டாக வர லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உணவுப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்மார்ட் கார்டு சர்வீஸும் இதில் அவைலபிளாக இருக்கும். புதிய கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு, மெம்பர் ஆட் பண்ணுறதுக்கு, மெம்பர் ரிமூவ் பண்ணுறதுக்கு, நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு எல்லா லிங்க்குமே இந்த வெப்சைட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸ்மார்ட் கார்டு சம்மந்தமாக எந்த சர்வீஸ்னாலும் இந்த வெப்சைட்டில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது மேலே பயனாளர் உள்நுழைவு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள். அதாவது நீங்கள் அரிசி வாங்கும்போது மெசேஜ் வரும்ல, உங்கள் நம்பர் ஸ்மார்ட் கார்டில் கொடுத்துருப்பீங்களா, அந்த நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண அப்புறம் கீழே உள்ள கேப்சாவை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு 7 டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இந்த ஓடிபி வந்து 300 செகண்ட் வேலிடிட்டி. 300 செகண்ட்ஸ் கழிச்சு உங்களுக்கு ஓடிபி வரல அப்படின்னா திரும்ப ரீசன் கொடுத்துக்கலாம். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்ய கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களோட கார்டோட டீட்டெயில் எல்லாமே இதை காமிக்கும். உங்கள் கார்டு நம்பர் மற்றும் அரிசி அட்டை, அந்த மாதிரி எத்தனை பெரியவர்கள் இருக்காங்க, சிறியவர்கள் இருக்காங்கன்னு காமிக்கும். இதில் வந்து கீழே மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்கம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டோட பிரிண்ட் வந்து டவுன்லோட் ஆகும். உங்களுக்கு தேவைன்னா அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே இருக்க முகப்பு அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து உறுப்பினர் சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கார்டோட டீட்டெயில் எல்லாம் காமிக்கும். கீழே வந்து எத்தனை உறுப்பினர் இருக்காங்கன்னு காமிக்கும். அதுக்கு கீழே குடும்ப உறுப்பினர் சேர்க்கை அப்படின்னு போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணால் நேம் கேட்கும். நம்ம யார் பேர் சேர்க்கணுமோ அவங்க நேமை இங்கிலீஷில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க நேமை அப்படியே தமிழ்லையும் கிளியராக ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டான எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் அவங்களோட ஜெண்டர் பாயா கேர்ளா அப்படிங்கிறதையும் அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த், அவங்க பிறந்த தேதியை ஆதார் கார்டில் உள்ள மாதிரியே, அப்படி இல்லைனா பிறந்த சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரியே கொடுத்துக்கோங்க. அதில் உறவு முறைன்னு போட்டிருக்குல்ல, அது வந்து என்னென்னா குடும்ப தலைவருக்கு ஆட் பண்ணுற மெம்பர் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஆட் பண்ணணும். அதாவது பொண்ணோட நேமை ஆட் பண்ணுறேன், அதனால் உறவு முறையில் டாட்டர் அல்லது மகள் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி ஆம் இல்லைன்னு இருக்கும். மாற்றுத்திறனாளி இருந்தால் ஆம் கொடுத்துட்டு எந்த வகையில் மாற்றுத்திறனாளி அப்படிங்கிற செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணணும். நான் மாற்றுத்திறனாளி இல்லைன்னு கொடுக்குறேன். இல்லைன்னு கொடுத்து மற்ற ஆவணங்களில் ஆதார் கார்டு, நீங்கள் ஆதார் கார்டு இல்லைன்னா பிறப்பு சான்றிதழ் கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதை அப்லோட் பண்ணுங்கள். ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று கொடுத்திங்கன்னா டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகிரும். அப்லோட் ஆன அப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு நம்பரை இந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு உறுப்பினரை சேர்க்க அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண பார்த்திங்கன்னா உறுப்பினர் வெற்றிகரமாக சேர்க்கப்பட்டது அப்படின்னு மேலே வந்துருச்சு. இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அவங்களோட நேமு, உறவுமுறை, பாலினம், ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் கரெக்டாக காமிக்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இல்லைன்னா கீழே வந்து திருத்துகங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எதுவும் கரெக்ஷன் இருந்தால் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் உறுதிப்படுத்துதலில் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பதிவு செய்யும் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் கோரிக்கை வெற்றிகரமாக சமர்ப்பிக்கப்பட்டதுன்னு போட்டு ஒரு குறிப்பு எண் கொடுப்பாங்க. இந்த குறிப்பு எண் வந்துருக்கு ஃப்யூச்சர் யூஸ்க்கு நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த குறிப்பு எண்ணை வச்சு எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும்னா
ஹோம் பேஜ் போய்ட்டு அதில் அட்டை தொடர்பான சேவைகளை அறிய அப்படிங்கிற கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நம்மளோட குறிப்பை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணிட்டு பதிவு செய்யுங்க அப்படி கொடுங்க. கொடுத்தப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண இது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது காமிக்கும். இதில் வந்து 4 ஸ்டேட்டஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது, அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் வந்து ஃபீல்டு வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து பெர்மிஷன் மெம்பர் ஆட் பண்ணி விடுவாங்க. இந்த 4 ஸ்டெப்பும் கரெக்டாக கிளியராக வெரிஃபை ஆனப்புறம் தான் நமக்கு வந்து மெம்பர் ஆட் ஆகும். இதில் வந்து மேலே வந்து விண்ணப்ப பதிவிறக்கம்னு இருக்குது பார்த்திங்களா, அதை கொடுத்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ண வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம டீட்டெயில் கார்டு எல்லாமே போட்டிருக்கோம். ஒரு 15 டேஸில் உங்களுக்கு வந்து மெம்பர் ஆட் ஆயிரும். மெம்பர் ஆட் பண்ணுறதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். வேறு எதுவும் டவுட்னாலும் உங்களுக்கு கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணி விட்றேன் உங்களுக்கு. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்யூ.